ஹலோ ஃப்ரெண்ட், வரலட்சுமி விரதம்லாம் வருது. ஆடி மாத பண்டிகைகளுக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லையா? அதுக்கு ஒரு கோலம் பார்ப்போமா? ஒரு தீபம் மாதிரி போடு. பூஜை ரூம்லையும் போடலாம், இல்லாட்டி போனால் வாசல்லையும் போடலாம். வாங்க, ரொம்ப ஈஸியான கோலம் தான். 11/6 ஜடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் 11 புள்ளி, அடுத்தது 10, அடுத்தது 9, 8, 7, 6 எல்லாமே இடப்புள்ளி. நடுப்புள்ளி ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இந்த பக்கம் 5 புள்ளி, இந்த பக்கம் 5 புள்ளி, அதே மாதிரி நம்ம கோடு போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 5 புள்ளி, 1 2 3 4 5. இந்த 5 புள்ளிக்கும் நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த 5, 1 2 3 4 5. இப்போ இந்த பக்கம் 5 புள்ளி, 1 2 3 4 5 கிராஸா. இப்போ 3 பக்கமும் 5 புள்ளிக்கு நேராக கோடு போட்டிருக்கோம். இப்போ இதை கீழே இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த 3 புள்ளி, இந்த 3 புள்ளி இதை சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். இப்படி 3, இப்படி 3 கிராஸாக. அதே போல் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். நடுவில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அதை இதோட சேர்த்து இப்படி போட்டுடலாம். இந்த ஒரு புள்ளியையும் இதோட சேர்த்து போட்டுடலாம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு. இப்போ இந்த இடைவெளி இருக்குல்ல, இதை இப்படி சேர்த்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கு இடையில கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? இப்போ நடுவில் போட்டுட்டோம், ஓரத்தில் போடலாம். வாங்க, இந்த 2 புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, நம்ம இதை ஜாயின் பண்ணதில் இதில் ஒரு வளைவு 2, இந்த பக்கம் 1, இந்த 2 புள்ளியும் சேர்த்த மாதிரி ஒன்று. இதில் இதுக்கு மேலே சின்ன சின்ன கோடு போடுறோம். அந்த கோட்டுக்கு மேலே சின்ன சின்ன ரவுண்டு. இது சும்மா அழகுக்காக இதில் போடுறது தான். இந்த கோட்டுக்கு இடையில் ஒரு சின்ன இன்னொரு கலரில் ஒரு கோடு. இப்போ நடுவில் எல்லா பக்கமும் போட்டுட்டோம். அடுத்தது ஓரத்தில் போடலாமா? வாங்க. இப்போ இந்த கிராஸாக 3 புள்ளி, இப்படி 3, இப்படி 3, இப்படி 3, ஒரு டைமண்ட் மாதிரி 6 பக்கமும் புள்ளிகள் மீதி இருக்குது நமக்கு. அதில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இதை சேர்த்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி போட்டுக்கலாம். கீழே 2, மேலே 3. இதை இப்படி வளைவாக இப்படி சேர்த்து போட்டுக்கலாம். இதே போல் 6 பக்கமும் இந்த 2 புள்ளியும் இந்த 3 புள்ளியும் சேர்த்து ஒரு கப்பு போல் போட்டுட்டு இதை வளைவாக இதோட ஜாயின் பண்ணுறோம்.
இப்போ 6 பக்கமும் 6 இது போல் அந்த புள்ளிகளை சேர்த்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே டைமண்ட் போல் ஒரு 4 புள்ளி இருக்குது பாருங்கள், அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கு இடையில ஒரு தீபம் போடலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு தீபத்தோட கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? லட்சுமிகரமாக இருக்கும். பூஜை ரூமில் போட்டும் அதில் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு ஒரு காம்பு போல் போட்டுடுவோமா? இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி இப்படி இப்போ இந்த இடையில ஒரு புள்ளி இருக்குல்ல, அதில் சும்மா ஒரு அழகுக்காக 2 பக்கமும் 2 பூ போல் போடுறோம். இப்போ கலர் கொடுக்க வேண்டியது தான். கலர் கொடுத்துருவோமா? வாங்க, இந்த இடைவெளியில் கொஞ்சம் கலரு, கொஞ்சம் கலர். இதுலேயே இன்னொரு லைன் போட்டிருக்கேன்னா, வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு இது கோடு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோடும் போட்டிருக்கேன். இடைவெளியில் லைட்டாக கலர் கொடுத்துருவோமா? ரங்கோலியில் இதெல்லாம் சும்மா அழகுக்காக பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். ஆடி மாத பண்டிகை நாட்களில் போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.